இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதில் வாழைப்பழம், சாதாரண வாழைப்பழம் தாங்க எடுத்துருக்கிறேன். வாழைப்பழம், முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, கத்தாழை, இந்த ஆலோவேரா, இது மூணுத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துட்டோங்க. இது வந்து நம்மளுடைய ஹோம்மேட் ஹர்பல் ஹேர் பேக்குங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் பேஸ் வந்து இதுதான். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இது சாதம் வச்ச மதியம் வந்து நான் சாதம் வச்ச தண்ணி இதுவும் நம்ம வந்து கலந்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து நான் இதை கலக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து இதில் ஊற்றி நல்லா கலக்கணும். போதுமான அளவுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதை நல்லா ஊற்றி போதுமான அளவுக்கு நம்ம வந்து கலந்து வச்சிடணும். இது நைட்டே வச்சிடணுங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நைட்டே வந்து கலந்து நம்ம வந்து வச்சிடணும். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பவுன்ஸியாக நல்லா உப்பி நல்லா வரும். அதை வந்து நம்ம ஹேர் பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நம்மளுக்கு ஹோம்மேடு ஹர்பல் ஹேர் பேக் தான் நம்மளுக்கு பேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் கலந்துக்கலாம். இல்லை நான் இன்றைக்கி வந்து கத்தாழை ஜெல்லி என்கிட்ட இருந்தது. கத்தாழையும் பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, வாழைப்பழம் இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் சாதம் வச்ச தண்ணி, இது மதியம் சாதம் வச்ச தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், கஞ்சி, இதையும் நீங்கள் சேர்த்து கலந்து வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு காலைல ஹேர் பேக் நீங்கள் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சு நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா சில்கியாக சூப்பராக இருக்குங்க. ஷைனாக இருக்கும் உங்களுடைய முடி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து பொடுகு, அப்புறம் பூச்சி வெட்டு, இளநரை, இது மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். இதுதான் நம்மளுடைய ஹேர் பேக்கு. இப்போ கலந்து வைக்க போகிறோம். கலந்து வச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம்.